முத்துசெல்வம் வெதர்மேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக மாலை 5:30 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த அறிக்கை மன்தா புயலுடைய ஒரு முக்கிய அறிக்கையாக நான் கொடுத்திருந்தேன். இந்த மன்தா புயல் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாற்றாக ஆந்திராவில் கரையை கடந்து அதன் பிறகு நம்ம அறிக்கையில சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆந்திராவில் இந்த புயல் கரையை கடந்தாலும் மீண்டும் வங்கக்கடல்ல தான் வரும்னு சொல்லியிருந்தோம். தற்போது மன்தா புயல் மேற்கு வங்கம் வழியாக மியான்மர் கிட்ட இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது சரியாக ஒரு ஒரு வகையில பார்க்கும்போது 65% கணிப்புகள் சரியாக வந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில நிறைய இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தும் காணப்படும். இதற்கு காரணம் இந்த மன்தா புயல் தான். தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்தும் மேற்கு திசை காற்றுகளை வலுவாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடிய ஒரு தன்மை மன்தா புயல்னாலதான் ஏற்பட்டது. இல்லைன்னா அந்த மன்தா புயல் சென்னையிலேயோ அல்லது புதுவையிலே எங்கேயாவது ஒரு இடங்களை கரையை கடந்திருந்தா நேரம் நம்ம வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுக்கு பெய்ய வேண்டிய மழையை பருவம் தவறிய மழையாக மும்பை, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வட இந்திய பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை பெய்து வெள்ளப்பெருக்குகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு பெய்ய வேண்டியதெல்லாம் மியான்மர்ல கொண்டு போய் தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. சரி, நம்மளுக்கு எப்போதான் மழை பெய்யும் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நாளை முதல் 3ஆம் தேதி முதல் வட மாவட்டங்கள் 2ஆம் மாவட்டங்கள் முதற்கட்டமாக மழை தொடங்குகிறது. நவம்பர் மாதத்துடைய முதல் சுற்று மழை நாளை முதல் வட மாவட்டங்கள்ல தொடங்குகிறது. இன்றே தொடங்கியிருக்கணும், நேற்றே தொடங்கியிருக்கணும். ஆனா இன்றைக்கு தொடங்கியிருக்கும் வட மாவட்டங்கள்ல. வட தமிழக மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுவை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில், குறிப்பாக புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு மழை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் நம்மளுக்கு மழைப்பொழிவுகள் படிப்படியாக வட தமிழகத்திலிருந்து டெல்டாவில் மழை தொடங்கிடும். நாளை மறுநாள் நவம்பர் 3, 4, 5 தேதி வரைக்கும் முதல் சுற்று. அது பரவலாக அதுக்கு பிறகு நவம்பர் 6, 7, 8, 9, 10 இந்த 4 தினங்கள் தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதிகள்லாம் நம்மளுக்கு நவம்பர் 6ஆம் தேதிகளுக்கு பிறகு. மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அதே நிலை தான். நவம்பர் 6லிருந்து சற்று பரவலாக மழை இருக்கும் 10ஆம் தேதி வரைக்கும். கொங்கு மண்டலம், காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள், வட உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே இந்த திருவண்ணாமலை மாவட்ட சுற்று வட்டார இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே வரக்கூடிய நவம்பர் மாதம் நாளையிலிருந்து உங்களுக்கெல்லாம் வட உள் மாவட்ட பகுதிகள் நாளை முதல் படிப்படியாக மழை தொடங்கும். நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில ஒரு சிறப்பான சுற்று இருக்கு. ஆனா ஒதுக்கி 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 பதிவாகும். தீவிரத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வசாதாரணமாக வெப்பசலன இடிமலையில ஒரு அரை மணி நேரம் சாதாரணமாக பெய்யக்கூடிய அந்த மழையை அளவுதான் இந்த மழையிலும் கிடைக்கும். ஆனா பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சென்டிமீட்டர்ன்றது நம்மளுக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அந்த மழை என்பது பொதுவாக எப்பயுமே சர்வம்னு என்ன, பொதுவாக எப்பயாவது பெய்யக்கூடிய மழை சர்வசாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் பெய்யுது அப்படிம்பாங்க. அந்த பேச்சின் அடிப்படையில ஒரு அரை மணி நேரம் சர்வசாதாரணமாக பெய்யும். ஒரு குறிப்பிடத்தக்க சொன்னோம்னா ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் பெய்யக்கூடிய மழையாக ஒரு நவம்பர் 3ஆம் தேதி நாளையிலிருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பதிவாகும். மாலை நேரம் வந்துவிட்டால் மழை இருக்கும். மாலை நேரத்துல மழை பெய்யும். தென் மாவட்டங்கள்ல நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி. இப்ப வட மாவட்டங்கள்ல ஒரு படி, டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு படிக்கு கூடுதலாகவே தென் மாவட்டங்கள்ல ஒரு படி அளவு கூடுதலாக இருக்கும். சற்று கூடுதலாகவே தென் மாவட்ட பரப்பளவுல மழை கிடைக்கும். நல்ல விஷயம்தான். எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். ஆனா ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகும். அன்னைக்கு வந்துட்டு நவம்பர் 6, 7, 8, 9 வந்துட்டு நிறைய விவசாயிகள் எதிர்பார்க்க வேண்டாம். பெய்யும்ன்ற நம்பிக்கை இருந்தா பெய்யும் கண்டிப்பா. அதோடைய விதிகள் உட்பட்டு கிழக்கு திசை காற்றுடைய தன்மை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நவம்பர் 6, 7, 8, 9, 10 தேதிகளை வருகிறதோ அதை பொறுத்து தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள் கிடைக்கும். சரி, அடுத்த நிகழ்வு புயல் சின்னங்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் எப்போது தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கின்றன? இப்போது மியான்மர் கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு நம்மளை நோக்கி வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். அந்த நிகழ்வு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து அதிகபட்சமாக தாழ்வு பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் வந்து நிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டங்கள் எல்லா பகுதியிலுமே சாதகமாக தான் காணப்படுகிறது. எந்த பகுதியிலும் குறைவு கிடையாது. எல்லா பகுதிகளிலும் நெகட்டிவ் ஜோனே இல்லாம சாதகமான ஒரு அமைப்புல தான் தற்போது வரைக்கும் கடல் சார்ந்த அமைப்புகள் நல்லா காணப்படுது. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம், ரெயின் நல்லா இருக்கும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதத்துடைய பிற்பகுதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ECMWF போர்காஸ்ட் அடிப்படையிலும் சரி, நிறைய கணினி சார்ந்த மாடலும் சரி, அடுத்த கட்ட ஒரு சில புயல்கள் ஆந்திராவை நோக்கி போகுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ ப்ரெடிஷன்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல் நடந்தால், தமிழ்நாட்டை நோக்கி அதிகப்படியான நிகழ்வுகள் வந்தால்
அரசாங்கம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கணும். தற்போது மழை பெய்யல, ஆனா பின்னாடி மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. வெள்ளமே வராதுன்னு நினைக்கக்கூடிய டைமிங்ல தான் வெள்ளம் வரும். பெய்யாது என்று நினைக்கக்கூடிய டைம்ல தான் பெய்யும். ஒண்ணு நடக்காது என்று நினைக்கும் போது அது நடக்கும். இது வருமா, இதெல்லாம் எங்க வரப்போகுதுன்னு சொல்றதுதான் முதல்ல வரும். ஆக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இது எல்லாருடைய லைஃப்லயும் உதவும். ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்களாம் பெரிய ஆள் ஆயிரமாட்டாங்கன்னு சொல்ற மத்தியில இவங்களும் பெரிய ஆளாவாங்கன்னு சொல்லக்கூடிய அதான் இயற்கை. அது இயற்கை கோட்பாடு. அதான் இந்த நிகழ்வு என்னப்பா ஒன்றும் மழை தராது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை கூட நல்லா பெய்யும். ஆனா மழை அதிகமா பெய்யும் என்று எதிர்பார்த்த நிகழ்வு பெய்யாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வெதரை பொறுத்த வரைக்கும். கடந்த ஆண்டுகள் 2022 ஆண்டுகள்லாம் அப்படிதான் மழை ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நிலை பெற்றது. ஆனால் ஒரு நிகழ்வு கூட மழையை தரல. ஒரே ஒரு நிகழ்வு 2023 வந்தது. ஒரு வருஷத்துக்கு தேவையான ஒரே நாள மழையை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தா. ஒரு வருஷம் இல்ல, 5 வருஷத்துக்கு தேவையான மழையை ஒரே நாள கொட்டி தீர்த்து விட்டு போயிட்டே இருந்தார். ஸோ இவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாட்டை மழை தரும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு தயாரா இருங்க. அதை முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியாது. இப்போதைய நிலவரப்படி நம்ம அடுத்து வரக்கூடிய 10 தினங்கள்ல நம்ம முதற்கட்டமாக நாளை முதல் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல மாலை இரவு நேரங்கள்ல உங்கள் மாவட்ட பகுதிகளில் உங்கள் இடங்கள்ல மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கோம். அதன் பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் வட தமிழகமா டெல்டாவா அல்லது தென் மாவட்டமா என்று உறுதி செய்த பிறகு நான் விரிவாக என்னுடைய யூடியூப் சேனல் பக்கத்துல அறிக்கை கொடுக்கிறேன். அதே நேரத்துல ஏதாவது இந்த நிகழ்வை பற்றியான சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த நிகழ்வு பற்றியான உங்களுக்கு ட்ராக் அப்டேட் தேவைப்படுது, இப்ப இந்த நிகழ்வு எங்க போகும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய அறிக்கை என்னவா இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மட்டும் போதாது. பக்கத்துல ஒரு மெம்பர்ஷிப் ஐக்கான் இருக்கு. நீங்க ஒரு மெம்பரா இணைஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் நம்ம முத்துசெல்வம் மதேமன் யூடியூப் சேனல் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை கொடுப்போம். அதுல உங்களுடைய பங்களிப்பு என்னன்னா, நீங்க அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண உடனே சார் இந்த நிகழ்வு இன்னைக்கு நிலவரப்படி அந்தமான் கிட்ட இருக்குன்றீங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஆய்வுகள் தற்போது எங்க வரும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்னைக்கே கேட்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு கம்யூனிட்டி டேப்ல. நீங்க தாராளமா இணைந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் இப்போ வரைக்கும் ஒரு 100-150 பேருக்கு மேல இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிஎஃப் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து சொன்ன மாதிரி விவசாயிகள் நிறைய 100 ஏக்கர் 200 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் தினசரி ஃபோன் கால்லாம் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். சார் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்றோம். அதை பார்த்து அவங்க அறுவடை பண்ணி திட்டமிடுறாங்க, விதைக்கிறத கம்மி பண்றாங்க. பருவமழை அதிகமா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விதைக்காங்க. எல்லாமே விவசாயிகள் நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் முக்கியமாக எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக கேட்கறாங்கன்னா சேலம் மாவட்டம், அதே மாதிரி வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டம், அப்புறம் விருதுநகர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி மாவட்டங்கள், அப்புறம் வந்து வட மாவட்டங்கள்ல வேலூர், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரியான மாவட்டங்கள். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல அதிகமா இருக்காங்க. அப்புறம் புதுவை, விழுப்புரம், கடலூர் பகுதியில் அதிகமா நம்மளுடைய விவசாயிகள் நண்பர்கள் இருக்காங்க. இப்படி ஓவரால் எல்லா மாவட்டங்கள் 38 மாவட்டங்கள்லையும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம விவசாயிகள் எல்லாருமே ஃபோன் கால்ஸ் அதிகமா பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு தான் நான் மெம்பர்ஷிப்பே கொண்டு வந்தது. ஸோ எல்லாருக்கும் 100-100கணக்கான பேருக்கு கேள்வி கேட்கும்போது நானும் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அப்டேட் பண்றதுனால அது நான் ஃப்ரீயா பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு ஐடியா இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கும் பிடிஎஃப் மாதிரியான ஒரு அப்டேட் வேணும், ஒரு நீட்னஸா ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எங்களுக்கு எங்க பகுதிக்கு இந்த வருஷம் இப்படிதான் மழையே பெய்யல, எப்போ பெய்யும், லொகேஷனை பார்த்து எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மெம்பர்ஷிப்ல இணைந்திருப்பவர்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஒண்ணும் இல்ல, சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அது பேர் தான் மெம்பர்ஷிப். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்தே நான் கம்யூனிட்டி டேப்ல கமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். கமெண்ட்ல உங்களுக்கு செப்பரேட்டா கொடுக்கப்பட்ட பகுதிகளை நீங்க டைப் பண்ணி சார் எங்க பகுதியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, என்னுடைய மொபைல் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆப்ஷனா நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து வரக்கூடிய நாட்கள் நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுடைய கணிப்புகள் ட்ராக்ஸுமே நம்ம நேற்று வந்து நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். கம்யூனிட்டி டேப்லயுமே அதே மாதிரி அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடல் சார்ந்த தன்மைகள் தென் மாவட்டங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளில் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கிழக்கு வங்கக்கடலும் சாதகமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு வலுவான நிகழ்வுகள் இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மாத இறுதியிலேயோ அல்லது இந்த மாதத்திலேயோ ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் அதிக மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் காணப்படுகிறது. இந்த மாத இறுதியில அடுத்தடுத்து வட மாவட்டங்களை நோக்கியும் டெல்டா மாவட்டங்களை நோக்கியும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் பெருமழை தரக்கூடிய அமைப்புகளும் காணப்படுகிறது. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய நாட்களை தெளிவாக விரிவாக ஆராய்ச்சி செய்து அறிக்கைகள் வழங்கப்படும். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.